அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, மார்ச் 13க்குள் இது உங்களுக்கு நடந்தே தீரும். ஃபர்ஸ்ட் இந்த மார்ச் 13க்குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் ஃபேவரா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் நீங்க எதுல கவனமா இருக்கணும் அண்ட் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஃபேவர் சந்திரனின் நிலை, சுக்கிரனின் நிலை, லாபஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் நிலை, இவற்றையெல்லாம் மொத்தமாக இணைத்து பார்க்கும் பொழுது இவ்வாரம் நன்மைகள் அதிகம் மிகுந்த வாரம். பாக்யஸ்தானத்தில் உள்ள சுக்கிரன் உங்களுக்கு சகல நன்மைகளையும் தருவான். குறிப்பாக கலைஞர்களுக்கு மிகுந்த அனுகூலம் இருக்கும். அதோடு தகவல் தொழில்நுட்பத்துறை, கணினித்துறை, ஆசிரியர் துறை போன்ற துறைகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மை, வெற்றி, பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கேதுவின் பலத்தால் வெளிநாடு, வெளி வேலை வாய்ப்பு உண்டு. 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தெய்வ தரிசனங்கள் உண்டு. இப்போ நீங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, ராசிக்கு 2க்குரிய சூரியன் அஷ்டமத்தில் சனியோடு இணைந்து இருப்பதால் குடும்பத்தில் சில ஏமாற்றங்களை சந்திப்பதோடு கணவன் மனைவி உறவுகளும் சாதகமாக இருக்காது. விட்டு தந்து செல்ல வேண்டும். 9ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் தந்தை மகன் உறவுகள் பாதிக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்களும் மனஸ்தாபங்களும் ஏற்படும். அதற்கு அனுகூலமாக விரயஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரமாக இருக்கிறார். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை. ஸோ இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு செல்லுங்கள். கோளாறு திருப்பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள். உங்களுடைய குறைகள் எல்லாமே நீங்கிடும்.